திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மதுரா கண்டிகை பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் முருகன் ரேவதி தம்பதியினரின் மகள் கௌசல்யா. 20 வயதான இவர் சென்னையில் உள்ள மகளிர் கல்லூரி ஒன்றில் BSc கணிதம் முடித்து பொன்னேரி தனியார் கல்வியியல் கல்லூரியில் B.Ed 2ஆம் ஆண்டு பயின்று வந்துள்ளார். 5 மாதங்களுக்கு முன் பொன்னேரி அடுத்த பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தூரத்து உறவினரான அத்தை மகன் ராஜேஷ் என்பவருடன் கௌசல்யாவிற்கு திருமணம் நடந்தது. 31 வயதான ராஜேஷ் கொத்தனார் வேலை செய்து வந்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டில் இருந்தபடியே கௌசல்யா இளங்கலை கல்வியியல் படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காலை ராஜேஷ் வேலைக்கு சென்றிருக்கிறார். மதிய நேரத்தில் கௌசல்யா வீட்டில் மயங்கி கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் தகவல் அளித்தனர். வீட்டுக்கு ஓடோடி வந்த ராஜேஷ் உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்றிருக்கிறார். சமையல் அறையில் கௌசல்யா மயங்கியபடி கிடந்துள்ளார். அவரின் தலையில் அடிபட்டிருந்தது. தரையில் எண்ணெய் ஊற்றி கிடந்துள்ளது. உடனே மனைவியை மீட்ட ராஜேஷ் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். கௌசல்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கிறார்கள். உடனே ராஜேஷ் அவரின் மாமனாரான முருகனுக்கு தகவல் தெரிவித்தார். சாயங்காலம் மறுப்புல 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி மாமா கவுசு கிச்சனில் ஜாரி கீழே விழுந்துச்சு, தலையில் அடிப்படிச்சு மாமா, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாக்கா முடிய சொல்லிட்டாங்க மாமான்ட்டு மறுப்புல 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணான். 6 மணிக்கு பண்ணோன்னா நான் 7:30 மணிக்கு அவங்க வீட்டை போனேன். 7:30 மணிக்கு கூட போனாக்கா கீழே குழந்தைக்கு தலையை மட்டும் தான் அடி இருக்கணும், மூஞ்செல்லாம் காயமா இருக்கு, என்னடா இது இது இயற்கை கிடையாது, செயற்கை தான் இது அப்படின்னு நான் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவேன் பொண்ணை அப்படின்ட்டு நான் 108க்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். மகளின் முகத்தில் இருந்த காயங்கள் முருகனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவே உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் பொன்னேரி காவல் ஆய்வாளர் தமிழன்பன் தலைமையில் காவல்துறை குழுவினர் கௌசல்யாவின் கணவர் ராஜேஷை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் சோதனை செய்தனர். கௌசல்யாவின் தந்தை முருகனிடம் ராஜேஷ் என்ன சொன்னாரோ அதையேதான் போலீசாரிடமும் கூறியிருக்கிறார். கௌசல்யாவின் தலையில் இருந்த காயம் கீழே விழுந்தபோது ஏற்பட்டதை போன்று இல்லை, அதோடு அவரின் முகத்திலும் கழுத்திலும் இருந்த நகக்கீரல்கள் பற்றி கேட்டபோது ராஜேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் போலீசாரின் ஒட்டுமொத்த சந்தேகமும் அவர் மீது திரும்பியது. கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். அதில்தான் காதலியின் திட்டப்படி ராஜேஷ் மனைவியை கொலை செய்தது அம்பலமானது. செங்குன்றம் அடுத்த காந்தி நகரைச் சேர்ந்த தீபிகா என்ற 21 வயது பெண்ணோடு ராஜேஷுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தூரத்து உறவினரான தீபிகா ராஜேஷுக்கு தங்கை முறை உறவு. ஆனால் அதையெல்லாம் மறந்த இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். இந்த காதலை பற்றி இருவரும் வீட்டில் கூற முடியாத நிலையில் இருந்துள்ளனர். இந்த சூழலில்தான் ராஜேஷுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தனது காதலை வெளியே சொல்ல முடியாததால் வேறு வழியின்றி கௌசல்யாவை திருமணம் செய்திருக்கிறார் ராஜேஷ். மனைவி கல்லூரிக்கு சென்ற பிறகு ராஜேஷ் காதலியுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் ராஜேஷும் தீபிகாவும் தனிமையில் இருந்தபோது கௌசல்யா உயிரோடு இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, நீ உனது மனைவியை கொலை செய்துவிடு என தீபிகா காதலன் ராஜேஷுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று வேலைக்கு செல்வதாக அக்கம்பக்கத்தில் உள்ள அனைவரிடமும் கூறிவிட்டு ராஜேஷ் கிளம்பி சென்றார். பிறகு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வீட்டுக்குள் வந்த ராஜேஷ் ஹாலில் தூங்கிக் கொண்டிருந்த கௌசல்யாவின் மூக்கை பொத்தி மூச்சை அடக்கியும் கழுத்தை நெரித்தும் கொன்றுள்ளார். இந்த சம்பவத்தின் போது கௌசல்யாவின் முகத்திலும் கழுத்திலும் நகக்கீரல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் சமையல் அறைக்கு சென்ற ராஜேஷ் தரையில் உள்ள டைல்ஸில் கௌசல்யாவின் பின்னந்தலையை மோதி காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். சமையல் அறையில் எண்ணெய் வழுக்கி விழுந்து பின்னந்தலையில் அடிபட்டு கௌசல்யா உயிரிழந்தது போல சடலத்தை கிடத்தி சித்தரித்திருக்கிறார். பின்னர் வீட்டின் கதவை உள்பக்கமாக தாளிட்ட ராஜேஷ் ஜன்னல் வழியே வெளியே எகிரி குதித்து யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பி சென்றார். அதன் பின்னர் அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் வீட்டுக்கு வந்து மனைவியை காப்பாற்றுவது போல நாடகமாடியதாக வாக்குமூலம் அளித்தார். இந்த சம்பவம் கொலை தடயங்களை மறைத்து தவறான தகவலை அளித்தல் உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்த பொன்னேரி போலீசார் ராஜேஷ், காதலி தீபா ஆகிய இருவரையும் கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ள காதலுக்காக கணவனே மனைவியை கொன்று நாடகமாடிய சம்பவம் பொன்னேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றச்சம்பவம் நடைபெற்ற 24 மணி நேரத்தில் புலனாய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை தட்டி தூக்கி சிறைக்கு அனுப்பிய காவல் குழுவினரை உயரதிகாரிகள் பாராட்டினார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.